இறைவன் நம்மை அவருடைய அரவணைப்பில் வைத்து எவ்வாறு காப்பாற்றுவார் என்றும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எவ்வாறு பொழிந்தருள்வார் என்று திருப்பாடல் 91:4 இறை வார்த்தை விளக்கி கூறுகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் என்று கூறுகிறது. ஆண்டவர் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, தாயின் கருவிலே நமக்கு உரு கொடுத்தவர், தாயின் வயிற்றிலே நம்மை பாதுகாத்தவர். இதோ இந்நாள் வரையில் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் உண்ண உணவும், இருக்க இருப்பிடமும், இதோ நாம் பாதுகாப்பாக இருக்க எல்லா விதமான அருளையும் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்திலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக நம் குடும்பத்தை, நம் குழந்தைகளை, இளையோர்களை, மருத்துவமனையிலே நோயால் அவதிப்படுகிற மக்களை, குறிப்பாக எத்தனையோ குழந்தைகள் தீராத வியாதியினால் அவதிப்படுகிறார்கள். இறைவா, அவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக உம்மிடத்திலே நம்பி வேண்டுகிறோம்.